மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப் விளையாட போறதில்ல. அவர் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த இங்கிலாந்து சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இப்போ வந்து லார்ட்ஸ்ல வந்து அடுத்த மேட்ச் விளையாட போறாங்க. அதுதான் அவரோட கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை ஓடிஐல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. டேய் என்னடா சொல்றீங்க, இப்படி ஒரு விஷயத்தை எப்படா அது நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதா இருந்தா இதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிருக்கலாம். ஓகே, இப்போ ஏன் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்துட்டு இன்னும் ஒரு 1 இயர் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்டு கொடுத்துட்டே போகலாம். ஏன் வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே யோசிக்க தோணும். பட் ஆனா ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவர் வந்து பிளான்லாம் பண்ணல. பட் ஆனா செலக்டர்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா வேண்டான்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. என்னது ரோஹித் சர்மா வேண்டான்னு செலக்டர்ஸ் யோசிக்கிறாங்களா அப்படின்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இருக்காரு. இனிமே அவரை வந்து நம்ம பயங்கரமா க்ரூம் பண்ணலாம். அவர் ரொம்ப ரீசெண்டா நல்லா விளையாண்டுட்டு இடம் கிடைக்காமலே இருக்காரு. ஸோ கில் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஒரு பெஸ்ட் ஓபனர்ஸ் தான் இருப்பாங்க. வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் சர்மா வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்டர்ஸ் யோசிச்சு பேசி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இந்த இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து கிடையாது வேர்ல்டு கப்புக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இது அபிஷியல் கிடையாது, பட் அபிஷியலா அறிவிக்கப்படும். அண்ட் இப்போ நடக்க போற அந்த கடைசி மேட்ச் லண்டன்ல, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சா இருக்க போகுது அவரோட கெரியர்லயே அப்படின்னு சொல்றாங்க. எப்பா நம்ம விராட் கோலிக்கு எதுவும் பிரச்சனை இல்ல விராட் கோலி 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேங்க, இப்போ ரோஹித் சர்மா இல்லாதது கண்டிப்பா வந்து இன்கேஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன், இந்தியன் டீமுக்கு தான் அது லாஸ். பிகாஸ் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க விட்டுட்டு, அதுவும் ஒரு ஹை குவாலிட்டியான ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ண செமையான ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு நல்ல கேப்டன்சி, அந்த ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிற ஒருத்தர் 2023 வேர்ல்டு கப்லாம் சும்மா ஸ்மாஷ் பண்ணிட்டு போனோம் நம்ம. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாம வந்து டெஃபினட்டா வந்து போறது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்காது. பட் இது வந்து ரூமரா இல்ல உண்மையிலுமே இப்படி ஒன்று நடக்க போகுதா நமக்கு எந்த இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குது ஆப்வியஸா. எஸ், ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கிறது ஒரு கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய லெஜண்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் ரோஹித் சர்மா இல்லைனா 2027 வேர்ல்டு கப் அடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரோஹித் சர்மா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் அவரோட கிரிக்கெட்டை வேற மாதிரி மாத்திட்டாரு. எஸ், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா